ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். இது போட்டால் மணமாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதையே. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்குறதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு குருமாவுக்கு தேவையான கல் உப்பு போட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சதையும் எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மொத்தம் 1 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கிறேன். இதை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து போட்டாச்சு. அது வதக்கிட்டேன், அதனால் உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. இது ஒரு கிளறி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஒரே 1 ஸ்பூனு கடலை மாவு எடுத்து கலக்கி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அந்த கொதிக்குதில்ல, அந்த குருமாவையே இதில் எடுத்து ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆனதுக்கப்புறமா அதில் எடுத்து ஊற்றிடலாம். இதை ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்துச்சுனாலே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இதை எடுத்து ஊற்றி பரிமாறிடலாம். இது சப்பாத்திக்கு நல்ல மணமாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பாய்.